Good evening. Welcome to Net Aspirant Academic. இன்னைக்கு இந்த வீடியோல லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்க்க போறோம். பார்ட் A. Preposition which is declarative statement. So ஒரு preposition வந்து கொடுத்தாங்க அப்படின்னா so அதுக்கு நம்ம either true or false வந்து சொல்றோம் அப்படின்னா which is said to be preposition. Example, all students are intelligent. So என்னுடைய வகுப்புல எல்லா மாணவர்களும் intelligent அப்படின்னா நான் இதுக்கு true வந்து சொல்வேன். ஸோ இன்கேஸ் ஒரே ஒரு மாணவன் வந்து இன்டெலிஜென்ட்டா இல்லை அப்படின்னா ஸோ நான் இந்த ப்ரிப்போஷனுக்கு ஃபால்ஸ் வந்து சொல்வேன். ஸோ விச் இஸ் செட் டு பி டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரிப்போஷன், குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், கப்லா, ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பாக வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து யூஜிசி நெட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரைட் ஆன்சர் வந்து கப்லா. ஸோ குவான்டிஃபையர் அப்படின்றது ஸ்டார்ட் வித் ஆல், நோ, சம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா வி நோ தட் ஸோ வவல்ஸ் AEIOU. ஸோ இதுல யூ மட்டும் வராது, மற்றபடி AEIO. இந்த AEIO வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோடு, MOOD அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏன்றது ஆல், யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், ஈன்றது நோ, யூனிவர்சல் நெகட்டிவ், ஐன்றது சம், பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், ஓன்றது சம் நாட், பர்டிகுலர் நெகட்டிவ், AEIO. ஸோ இது ஆல், நோ, சம் நாட். ஸோ இது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டகரிக்கல் ப்ரிப்போஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இந்த டாபிக் வந்து பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டு போக மாட்டோம், ஆனா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸி. பட் இந்த டாபிக் வந்து நம்ம படிச்சுட்டு போகாதனால இல்ல ரிவைஸ் பண்ணாதனால ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் வந்து தப்பா வந்து மார்க் வாங்குறோம். ஸோ இந்த டாபிக் வந்து லாஸ்ட் டைம் டிசம்பர் 2025 காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் அப்படின்றது ஏ, விச் மீன்ஸ் ஒன்லி சப்ஜெக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். நோன்றது இ, போத் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். சம்ன்றது ஐ, சப்ஜெக்டும் சரி ப்ரெடிகேட்டும் சரி இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ நெய்தர் சப்ஜெக்ட் நாட் ப்ரெடிகேட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். சம் நாட் அப்படின்றது ஒன்லி ப்ரெடிகேட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல், ஏ. 2 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நோ, இ. 3 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம், ஐ. 4 stands for sum not, O. So இதுல 1ம் 4ம் ஃபர்ஸ்டும் லாஸ்டும் வந்து பார்த்தோம்னா ஒன்லி ஒன் டேர்ம். ஸோ 1ன்றது சப்ஜெக்ட், 4ன்றது ப்ரெடிகேட். ஸோ செகண்ட் அப்படின்றது போத் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். தேர்ட் வந்து சப்ஜெக்டும் கிடையாது ப்ரெடிகேட்டும் கிடையாது. அப்போ நெய்தர் சப்ஜெக்ட் நாட் ப்ரெடிகேட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இதை பேஸ் பண்ணி யூஜிசி நெட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் ஆஸ்க்ட் இன் December 2025 for the Department of Commerce, match the following வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அப்படின்றது ஆல். ஸோ ஆல் வந்து எதுல டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா ஒன்லி சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்ல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்ப ஏக்கு வந்து ரைட் ஆன்சர் 3. ஸோ ஏக்கு வந்து ரைட் ஆன்சர் 3 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கட் ஆயிடுது, தேர்டு கட் ஆகுது, ஃபோர்த் கட் ஆகுது. அப்ப இதுக்கு ரைட் ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் 2. எவ்வளவு ஈஸியான டாபிக் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம ரிவைஸ் பண்ணாதனாலதான் இது வந்து நம்ம தப்பு வாங்குறோம். Second question, so which is asked in December 2019 for the Department of Hindi. So some birds are mammal. Some birds are mammal அப்படின்றது particular affirmative, yes. So இது வந்து பார்த்தோம் அப்படின்னா third. So third அப்படின்னும் போது neither subject not predicate. சரிங்களா? So third வந்து sum வந்து which is third. So neither subject not predicate is distributed. So இதான் வந்து right answer. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் பேர்ட்ஸ் ஆர் மெம்மல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே யூனிவர்சல் பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும் அப்படின்னா நெய்தர் சப்ஜெக்ட் நாட் ப்ரெடிகேட். ஸோ இப்போ இதுக்கு ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ டி ஒன்லி விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் 4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் December 2019 for the Department of Philosophy. Some girls are not students. So some girls are not. Some not வந்து கொடுத்திருக்காங்க. Some not அப்படின்னா which is 4. So first term, fourth term, single item. So first term அப்படின்றது all. So subjectல மட்டும்தான் distributed. 4ன்றது some not. Predicateல மட்டும்தான் distributed. அப்ப இது பாருங்க. So predicate is undistributed இருக்காங்க. B வந்து கண்டிப்பா கிடையாது. Predicate is distributed. C வந்து கண்டிப்பா answer. ஸோ சி வந்து இல்லாத ஆப்ஷனை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ சி இல்லாத ஆப்ஷன் அப்படின்னும் போது ஸோ பி வந்து ஆன்சர் கிடையாது, சி வந்து இல்லாத ஆப்ஷனை ரிமூவ் பண்ணுங்க. அண்ட் ஸோ சப்ஜெக்ட் டேர்ம் கேர்ள் இஸ்
அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சி அண்ட் டி. ஏன்னா சம் நாட் அப்படின்றது ஒன்லி ப்ரெடிகேட்ல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டட், சப்ஜெக்ட்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து கிடையாது. இங்க சப்ஜெக்ட் அப்படின்றது அன்டிஸ்ட்ரிபியூட்டட்னு கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் சி அண்ட் டி. ஸோ இஃப் யூ பிலீவ் யூ வில் குவாலிஃபை யூஜிசி நெட் எக்ஸாம் ஜூன் 2026 அப்படின்னா ஸோ கமெண்ட்ல வந்து எஸ் அப்படின்னு வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம 67% வந்து பாக்குறீங்க. ஸோ எங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரைப் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் ஸோ நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.